நேற்று பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக திரு மோடி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்களுடைய மெஜாரிட்டி அரசு மைனாரிட்டியாக மாறி அதற்கு பின்னாலே நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் சேர்த்துக் கொண்டு மீண்டும் மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு தார்மீக உரிமையும் இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அமைத்த போது பதவியேற்கின்ற நிகழ்ச்சியிலே வழக்கம் போல அதானியும் அம்பானியும் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக இருந்தது நாம் பார்த்த ஒரு உண்மை. இந்த அரசு தொடர்ந்து அதானி அம்பானிக்கான அரசாக செயல்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை மீண்டும் திரு மோடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இந்த முறை தமிழகம் மீண்டும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாநிலங்கள்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லையோ அந்த மாநிலங்களிலிருந்து கேபினெட் அமைச்சர்கள் தர வேண்டியதை தமிழகத்திற்கு கேபினெட் அமைச்சர் இல்லாமல் செய்திருக்கிறார். திரு எல் முருகன் அவர்களை இணையமைச்சராக மீண்டும் அதே பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது. தமிழகத்திற்கு உரிய மரியாதை மோடி அரசு இந்த என்டிஏ அரசு கொடுக்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு கேபினெட் அமைச்சர் பதவி தமிழகத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும். தமிழகத்திலிருந்து அமைச்சரை உருவாக்கிறோம் என்பதை பற்றி பேசுவதை விட அவர்களை பொறுத்தமட்டில் குறிப்பாக ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு கேபினெட் அமைச்சரை அமர வைப்பதற்கு மனமில்லை மோடிக்கு என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. இந்த அரசு நீண்ட நாள் நடக்காத ஒரு அரசாக தெரிகிறது. இந்த அரசு தேர்தலுக்காகவும் இன்னும் நடக்க போகின்ற 3 மாநில தேர்தலுக்கு பின்னாலே, பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னாலே இந்த அரசிலே மாற்றம் வரும். இந்த அரசிலே இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அவர்களை மோடி அரசிலிருந்து விலகுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த அரசினுடைய காலம் என்பது பீகார் தேர்தல் வரைதான் இந்த அரசுடைய காலமாக இருக்கும். இந்த அரசு மோடியினுடைய அரசு, என்டிஏவுடைய அரசுடைய ஆயுள் காலம் என்பது பீகார் தேர்தலோடு முடித்து விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வருகின்ற ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பின்னாலே வரப்போகின்ற பீகார் தேர்தலிலே இந்தியா கூட்டணி பெறுகின்ற வெற்றியின் அடிப்படையிலே இந்த அரசுடைய முடிவு காலம் வரும். இந்தியா கூட்டணியுடைய அரசு அமைவதற்கான வாய்ப்பு பீகார் தேர்தலுக்கு பின்னாலே இந்தியா டெல்லியிலும் சரி பட்னாவிலும் சரி மிக பிரகாசமாக இருக்கு. காஷ்மீர் தீவிரவாதம் தாக்குதல் அன்றே நடந்துவிடும். எப்பொழுது பிரதமர் பதவியேற்றிருக்கிறாரோ, எப்பொழுது பலமான உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று இவர்கள் மாறுதொட்டி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய ஒரு தோல்வியாக இதை பார்க்க வேண்டும். பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உலக தலைவர்கள் 7 நாட்டில் இருந்து தலைவர்கள் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இது திரு அமித்ஷா அவர்களுடைய தோல்வியாக பார்க்க வேண்டும். கலெக்டரே வந்து போன அவ்வளவு அழுத்தம் சொல்லி கலெக்டரே சொன்னதாக திருமதி பிரேமலதா அவர்களை பொறுத்த மட்டும் முன்னுக்கு புறம்பாக பேசுறார். அதாவது என்ன, முதல்ல வேட்பாளராக இருந்த திரு விஜய் பிரபாகர் அவர்களும் அவருடைய ஏஜென்டாக இருந்த திரு டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தேர்தல் எண்ணிக்கை நடந்த 4ஆம் தேதி 4 மணிக்கு நடக்கின்ற இடத்திற்கு வந்தார். 4 மணியை போல கவுண்டிங் சென்டருக்கு வந்தார். வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது 13 சுற்றுகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. அவர்கள் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 சுற்றுகளுக்கான அறிவிப்புகளை அடுத்த 3 மணி நேரத்திலே கலெக்டர் அறிவித்தார். நான் அப்படித்தான் இருந்தேன். அந்த மற்ற வேட்பாளர்கள் இருந்தாங்க. பாஜக கட்சி வேட்பாளர்கள் தவிர மற்ற எல்லா வேட்பாளர்களும் இருந்தாங்க. தொடர்ந்து அவர்கள் எல்லாம் அந்த 8 அறிவிப்புகளை 8ல இருந்து 9 சுற்று அறிவிப்பையும் வேட்பாளரும் வேட்பாளருடைய ஏஜென்ட்டும் பார்த்து கொண்டிருந்தார். அது அப்பொழுது அவர்களை பொறுத்த மட்டிலே 4500 வாக்குகள் 600 வாக்குகளை பின்தங்கி கடைசி இவிஎம்னுடைய கடைசி சுற்று நிறைவு பெற்றதற்கான அவருடைய வேட்பாளரும் திரு டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு
வாக்குச்சாவடி எண்ணும் மையத்திற்கு கிளம்பி விட்டார்கள். அப்பொழுது வரை அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பையோ அல்லது எந்த ஒரு கோரிக்கையோ எந்த ஒரு எதிர்ப்பையும் செய்யவில்லை. ஏனென்றால் இதெல்லாம் வீடியோகிராஃப்டா இருந்துச்சு. எல்லாருமே பார்த்துக்கிட்டு நாங்க யாரோ டேபிள்ல இருந்த எல்லாருமே அதை பார்க்கலாம். வீடியோகிராஃப் எவிடன்சஸ். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கழிச்சு போய் மெட்ராஸ்ல உட்காந்துட்டு அந்த அம்மா சின்ன பையனா இருந்ததுனால பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு எதுவும் புரியல. இது என்ன சின்ன பையன் கதை பேசுறதுக்கு வடிவேல் படமாது. நம்மளை பொறுத்தவரை இது ஒரு பாராளுமன்ற தேர்தல், இது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய தேர்தல். மக்கள் 10 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இங்கே பல வேட்பாளர்கள் வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் சேர்ந்து எல்லா ஏஜென்ட்களும் இருந்திருக்காங்க. எல்லா தொகுதிகள்லையும் 14 டேபிள்ல நடந்திருக்கு. 6 இடங்கள்ல நடந்திருக்கு. அது 6 ஹால்ல தனித்தனியா நடந்திருக்கு. ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு கலெக்டர். எல்லாமே வீடியோகிராஃபியா இருக்கு. இப்படிப்பட்ட பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது திருமதி பிரேமலதா அவர்களுக்கு கைவந்த கலை. பொறுப்பில்லாத தனத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார். தயவுசெய்து இப்படிப்பட்ட பேச்சு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அவர்கள் வழக்கு மன்றத்துக்கு செல்ல வேணும். வழக்கு மன்றத்துல என்ன தீர்ப்பு சொல்றார்களோ அதுபடி நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தமட்டில எந்த ஒரு பயமும் இல்லை. நாங்கள் விருதுநகர் தொகுதி மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன். அதனால போய் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பணியை தொடங்கி இருக்கிறோம். அதனால எங்களை பொறுத்தமட்டில் எந்த விதத்திலும் இதில் ஒரு கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த தோல்வியை தேமுதிக ஒற்றுக்கொள்ள வேண்டும். தேமுதிகவை பொறுத்தமட்டிலே இந்த 3வது முறையாக தேமுதிக விருதுநகர் தொகுதியிலே தோல்வியுற்றிருக்கிறது என்பது உண்மை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் சின்ன பையனா இருந்தாலே கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, இல்ல நாங்க டெம்போலாம் வச்சிருக்கோமே அதுக்காக கவுண்டமணி ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரியா இருக்காது. சார், இந்த வார்த்தைகளை விஜயகாந்த் இறந்ததுனால இப்போ பயன்படுத்தினாலும் அவங்க பயன்படுத்தினாங்க இல்ல அந்த விஷயம் அப்புறம் இந்த ஓட்டுகளை அவங்க வெல்ல முடியாத இந்த மாதிரி பயன்படுத்தாங்க. அவங்களை பொறுத்தவரை அந்த அம்மையாருடைய அரசியல் என்பது எப்பொழுதுமே ஒரு நிலையில்லாத அரசியல். வாய்க்கு வந்ததை பேசுவதும் ஒரு நிதானம் இல்லாத அரசியல். அதனுடைய விளைவாகத்தான் கேப்டன் போன்றவர்களுடைய ஒரு நல்ல பெயரை கூட இப்படிப்பட்ட கலகம் விளைவிக்கின்ற வகையில அவர் பேசி எடுத்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே கேப்டன் இருக்கும் பொழுதும் விருதுநகரிலே தேமுதிக தோற்றிருக்கு. கேப்டன் இல்லாத போதும் தேமுதிக விருதுநகரிலே தோற்றிருக்கு. இது உண்மை. இதுல இந்த ஒரு 2009 தோற்றார்கள், 2019 தோற்றார்கள், 2024 தோற்றார்கள். இதுதான் உண்மை. இந்த ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியது. மக்கள் தோல்வி விட்டுருக்கிறார்கள். ஒரு ஓட்டுல தோத்தினாலும் தோத்தான். அதுக்காக நீங்க நான் தோத்துட்டேன், சின்ன பையனை பார்த்து போட்டு கொடுங்க, டெப்போ வச்சு கடத்திட்டு எல்லாம் பேச்சு தப்பான பேச்சு.